ஒரு ஆலயம் புகழ் பெற வேண்டுமென்றால் மூன்றில் ஒன்று சிறப்புடையதாக இருக்க வேண்டும். அதன் தலம், தீர்த்தம், விருட்சம். இந்த மூன்றிலும் சிறப்புடையதாக விளங்கும் ஆலயம் வில்லிவாக்கம் வில்வாரண்ய அகத்தீஸ்வரர் ஆலயம். அங்காரக பரிகார தலமாகவும் திருமணத் தடை நீக்கும் தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது. செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் நிறைந்த இத்தலம் வீடு கட்டும் விருப்பம் உடையவர்களுக்கு கனவை நனவாக்கும் சக்தி உடையது. சித்தர்களின் முன்னோடியான குருமுனி அகத்தியரால் நிறுவப்பட்டு பூஜிக்கப்பட்ட தலமாக இவ்வாலயம் திகழ்கிறது. இங்குள்ள தீர்த்தம் 30 முக்கோடி தேவர்களால் உருவாக்கப்பட்ட அங்காரக தீர்த்தம். 9 மூலைகள் கொண்ட தெய்வீக திருக்குளம் இங்குள்ளது. தலவிருட்சம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வில்வ மரம். புராண காலத்தில் இத்தலம் வில்வ மரங்கள் நிறைந்த காடாக விளங்கியதால் வில்வாரண்யம் என பெயர் பெற்றது. சங்ககால தொண்டை மண்டலத்தில் இதுவே பெரிய சிவலிங்கமாக திகழ்ந்தது. கேட்டதை கொடுக்கும் சொர்ணாம்பிகை இங்கே அருள் புரிகிறாள். திரேதா யுகத்தில் ராமர் தடாகி என்ற அரக்கியை தன் திருவம்பால் வதம் செய்தார். அவளின் சகோதரர்கள் வில்வன் மற்றும் வாதாம்பி. மனித சடலங்களை உண்ணும் அரக்கர்கள் ராமரின் வீரத்தைக் கண்டு அஞ்சி தொண்டை மண்டலத்தில் தஞ்சம் புகுந்தனர். வாதாம்பி வரம் பெற்றவன், நினைத்த போது உணவுப் பொருளாக மாறும் சக்தி உடையவன். முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இவ்வுணவை படைத்து வாதாம்பி வெளியே வா என்று வில்வன் அழைக்க வயிற்றை கிழித்து வாதாம்பி வெளியே வருவான். பின்பு இரு அரக்கர்களும் அச்சடலத்தை உண்டு மகிழ்வார்கள். பல ஆண்டுகளாக இக்கொடூரம் தொடர்ந்தது. அச்சமயத்தில் திருக்கயிலியில் பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடைபெற்றது. சிவசக்தி திருமணத்தை காண 30 முக்கோடி தேவர்கள், கந்தர்வர்கள், சிவகணங்கள், ரிஷிகள் என அனைவரும் கைலையில் ஒன்று கூடினார்கள். இதனால் வடபுலமான கைலை தாழ்ந்து தென்னாடு உயர்ந்தது. இச்சமநிலையை சரி செய்ய பரமேஸ்வரன் சித்தர்களின் தலைவரான குருமுனி அகத்தியரை தெற்கே செல்ல உத்தரவிட்டார். வேண்டும்போது சிவசக்தி திருமண கோலத்தை காணும் வரமும் அளித்தார். தென்னாடு வந்த அகத்தியரை வில்வன் வாதாம்பி அரக்கர்கள் உண்ண திட்டமிட்டனர். பசியும் களைப்புமாக இருந்த அகத்தியருக்கு பழமாக மாறிய வாதாம்பியை அன்னமிட்டான் வில்வன். அகத்தியர் பழத்தை முழுவதும் உண்ட பின்பு வாதாம்பி வெளியே வா என்று அழைத்தான் வில்வன். இத்திட்டத்தை உணர்ந்த அகத்தியர் வாதாம்பி ஜீரணாப்பி என கூறி வாதாம்பியை ஜீரணமாக்கினார். இதை அறிந்த வில்வன் அகத்தியரை தாக்க முற்பட்டான். ஆனால் அகத்தியர் தர்பையை கொண்டு அவனை சம்ஹாரித்தார். இதன் காரணமாக வந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க அகத்தியர் வில்வாரண்யத்தில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த ஈசன் திருமண கோலத்தில் காட்சி தந்து அருளினார். மேலும் இச்சிவலிங்கம் அகத்தீஸ்வரர் என அழைக்கப்படும் என அருள் புரிந்தார். இன்றும் வில்லிவாக்கத்தில் தோஷங்கள் நீங்க நாடி வருவோர்க்கு அகத்தீஸ்வரர் அருள் புரிகிறார்.